54வது தசகம் பார்த்துட்டு இருக்கோம். பகவானோடு மகிமைகளை பட்டதிரி இங்கே வர்ணிச்சுட்டு தான் இருக்கார், பார்த்துட்டு இருக்கோம். முன்னால ஒருக்கா பகவானோடு பாத சேவையில தன்னை முழுகடிச்சுண்டு இருந்த சௌபரி அப்படிங்கிற முனி காளிந்தி நதியோடு உள்ளுக்குள்ள 12 வருஷ காலம் தபசு செஞ்சுட்டு இருந்தார். அந்த காலகட்டத்தில் அவருக்கு சுற்றிலும் விளையாடிண்டு ரசிச்சு நடந்துட்டு இருந்த மீன்களில் அவரோட கவனம் திரும்பித்து அந்த மீன்களை அவருக்கு ரொம்ப ரொம்ப பாசமாக இருந்தது. அந்த டைமில் ஒரு நாளைக்கு கருடனை பிரத்யட்சமாயிட்டு பார்த்தார் சௌபரி மகர்ஷி அப்படின்னு இந்த ஸ்லோகம். பகவானோடு காளியமர்தனம் அப்படிங்கிற திருவிளையாடலையாக்கும் இனி நம்ம பார்க்க போறோம். காரணம் இல்லாதக்கு காரியம் இல்லை. இப்ப காளியமர்தனம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. அதுக்கான முன்னோடி ஆயிட்டு இந்த தசகம் வர்ணிக்கப்படுறது. அதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். பூர்வம் ரொம்ப முன்னால ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் சௌபரிஹி நாமா, சௌபரி அப்படின்னு பேர் இருக்கிற மகர்ஷி அப்படின்னு இங்க சொல்லிட்டு இல்லை, இருந்தா கூட நமக்கு அந்த கதை தெரியறதுனால மகர்ஷி அப்படின்னே நம்ம சொல்லலாம். தோது பகவானோடு சேவை உத்கஹா, சேவையில கவனமா இருந்துண்டு பகவானை பிரார்த்திச்சுண்டு காளிந்தி அந்தஹா, யமுனா நதியோடு அந்த காளிந்தி நதியோடு அடியில தபஸ் இருந்தார். எத்தனை காலமாக்கும் தபஸ் இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுறது 12 அப்தம், 12 வருஷங்கள் தபஸ் இருந்தார். 12 வருஷங்கள் தபஸ் செஞ்ச முனியோடு முன்னால மீன்கள் எல்லாம் போகலோலே அனுராகத்தோடு கூடிட்டு பரஸ்பரம் காமிச்சுண்டு நடக்கிறத பார்த்த முனி மீனவராதே முன்னால பார்த்த மனுஷங்களில ஸ்னேகவான், ரொம்ப பாசம் இருக்கிறவனாயிட்டு இருந்தார். தன்னோட மனச பகவானிலேருந்து இப்ப மனுஷங்களோடு முன்னால நகர்த்திட்டார். பகவானில 12 வருஷம் தவம் இருந்து பகவான சரணடைஞ்ச முனியோடு மனசு இப்போ இந்த மீன்களை பார்த்து அட்ராக்ட் ஆயிடுத்து. அந்த மீன்கள் குஷியா நடக்கிறத பார்த்து அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உண்டாகிறது. முனி அப்படிங்கிற ஸ்தானத்திலேருந்து பிரஷ்ட் ஆயிட்டு இருந்தார் அவரு. கதாச்சித் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் அப்படி இருக்கிறத ஒருக்கா அக்ரே சௌபரி முனியோடு முன்னால தார்ட்சியன் கருடனை சாட்சாத் ஐட்சதா பிரத்யட்சமாயிட்டு சௌபரி முனி பார்த்தார். 2வது ஸ்லோகம். பகவானோடு வாகனமாயிருக்கிற கருடன் பசியினால, சத்குணம் இருக்கிற கருடன், கருடனோடு உணவாக்கும் மீன்கள். பசி வந்தோன கருடன் காளிந்தி நதியில இருக்கிற மீன்ல ஒரு மீனை எடுத்து சாப்பிட்றத பார்த்தோன்னே அந்த முனியோட மனசு இப்படி சுட்டு பொழித்து. இத்தனை நேரம் அந்த மீன்களோடு விளையாட்டை பார்த்து ரசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்த முனி அந்த மீன்களில ஒரு மீனை தூக்கி இந்த கருடன் சாப்பிட்டதை பார்த்தோன்னே முனிக்கு கோபம் வருது. நீ இனி இங்க வந்து இந்த காளிந்தி ஜலத்தில இருக்கிற ஏதாவது ஒரு ஜந்துவ ஜீவனுள்ள ஏதாவது ஒன்னையும் நீ சாப்பிட்டாய் அப்படின்னா உன்னோட சரீரத்துல இனி ஜீவன் இருக்காது அப்படின்னு சபிச்சார். இப்படி ஒரு சாபம் கொடுத்ததுனாலேயே இனிமேல் கருடன் அந்த காளிந்தி நதி பக்கம் வரமாட்டார். காளியன் அப்படிங்கிற கொடிய சர்ப்பம் அந்த காளிந்தி நதிக்கு வரத்துக்கான காரணத்தையாக்கும் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கருடனை பயமாக்குமே நாகங்களுக்கு. இப்ப கருடன்ல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு காளியன் காளிந்தி நதிக்கு வருகை தருவர். அதுக்கு முன்னாடி ஆயிட்டு இந்த கதையை இங்க சொல்லி வைக்கிறார் பட்டதிரி. தொது வாகம்
பகவானோட வாகனமா இருக்கிற தம் அந்த திருச்சசூனும் கஷ்யப மகர்ஷியோட புத்திரனை அந்த கருடனை சச்சுத்தம் பசி ஜாஸ்தி ஆயிட்டு அந்த கருடனுக்கு பசி ஜாஸ்தி ஆனதுனால கஞ்சிது மீனம் ஒரு மீனை ஜட்சதம் கொத்தி தின்னது கருடன். அத லட்சயன் பார்த்துட்டு சஹா சஹா சொல்றது இங்க அந்த சௌபரி முனி சித்தே தப்தஹா மனசுல பெரிய சங்கடம் வந்துட்டு அத்ரா இங்க ஜந்தூன் துவம் போக்தா சேது இந்த காளிந்தி நதியில இருக்கிற ஜீவிகளை நீ தின்னாய் அப்படின்னாக்கா திங்கராய் அப்படின்னாக்கா ஜீவிதம் ச அபி உன்னோடு ஜீவன் கோடியும் உன்னோடு சரீரத்தை விட்டு மோக்தா போயிடும் இது அப்படின்னு சப்தவான் சபிச்சார். 3வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த காலகட்டத்துல காளியன் அப்படிங்கிற சர்ப்பம், அந்த சர்ப்பத்துக்கு நிறைய விஷம் இருக்கு அப்படிங்கிற அகங்காரம் உண்டாச்சு. சர்ப்பங்களை பிடிச்சு சாப்பிடுற அந்த கருடனை பயந்துண்டு அந்த கருடன் உபதிரவிக்காதக்கு இருக்கிறதுக்கு அந்த கருடனுக்கு சர்ப்பங்கள் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தது. அந்த கருடனுக்கு கொடுக்கிற அந்த சாப்பாடை இந்த காளியன் அகங்காரத்தால நிப்பாட்டிட்டான். பகவானோடு பக்தனா இருக்கிற அந்த பறவை சிருஷ்டன் ரெக்கைகளால அந்த காளியனை அடிச்சு ஓடிச்சார். வேற எங்கேயும் இருக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்ச அந்த சர்ப்பம் கருடனுக்கு போக முடியாத இடமா இருக்கிற காளிந்தி நதியில அபயம் ரபிச்சது. அந்த கருடனை தஸ்மின் காலே அந்த காலகட்டத்துல காளியன் அப்படிங்கிற சர்ப்பம் கேளகற்பாது அந்த சர்ப்பத்துக்கு நிறைய பவர்ஃபுல்லான விஷம் இருக்கு அப்படிங்கிற அகங்காரம் வந்துடுத்தே. அதனால சர்ப்ப ஆராதேகே கருடனுக்காயிட்டு கல்பிதம் பாகம் நெகத்தி வச்ச உணவோடு பார்த்த அஸ்னன் சாப்பிட்டோன கருடனுக்கு கொடுக்காதக்கு இந்த காளியனே சாப்பிட்டோன தொது பத அம்போஜ பாஜா தேன பகவானே உங்களோட பாத பங்கஜங்களை மட்டும் ஆசிரியிச்சுருக்கிற அந்த கருடனால குரோதாது கோபத்தோடு கூடிட்டு பச்சச்சிப்தகா ரெக்கையால அடிச்சு தது தூராபம் கருடனுக்கு போக முடியாத இடமா இருக்கிற பயகா அந்த காளிந்தி நதிக்கு அகாது காளியன் வந்து சேர்ந்த. கருடனுக்கு சர்ப்பாராதி சர்ப்பத்தோடு சத்ரு அப்படிங்கிற பேரு வரத்துக்கு ஒரு காரணம் இருக்கு. அது தெரியணுமானா கருடனோடு அம்மாவோடு சகோதரி புத்திரர்களாயிருக்கிற நாகங்களோடும் கதை தெரியணும். கஷ்யப பிரஜாபதிக்கு கத்ரு வினதை அப்படின்னு 2 மனைவிகள் இருந்தா அக்கா தங்கங்களாக்கும். கத்ரு ரொம்ப குருவல் மைண்டடாக்கும், வினதை ரொம்ப ரொம்ப நல்லவளாக்கும். கத்ருவோடு புத்திரர்களாக்கும் நாகங்கள், வினதையோடு புத்திரனாக்கும் கருடன். கத்ருவுக்கு வினதகிட்ட எப்பவும் ஒரு பொறாமை இருந்தது, சபத்னி அப்படிங்கிற அந்த துவேஷம். ஒரு சண்டை நடத்துறதுக்கு தீர்மானம் பண்ணிண்டு அதுக்கு ஒரு காரணம் வேணுமே. காரணத்தை தேடி நடந்த கத்ருவுக்கு
பாலாழி மதன டைமில் பாலாழியிலேருந்து தேவலோகத்துக்கு வந்து சேர்ந்த உச்சைஸ்ரவஸ் அப்படிங்கிற குதிரையை சொல்லி சண்டை போடலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிண்டா. சத்விஷயங்கள் மட்டும்தான் தேவலோகத்தில் இருக்கும். தேவலோகத்தில் நிழல் கொடியும் இருக்காது. எல்லாம் தெரிஞ்சிட்டும் கத்ரு வினத கிட்ட கேட்டா, உச்சைஸ்ரவஸோட கலர் என்னது? வினதை எந்த தயக்கமும் இல்லாதக்கு ரிப்ளை சொன்னா, பியோர் ஒயிட், இதுல சந்தேகம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. கத்ரு வினத கிட்ட பெட்டு வைக்கிறதுக்கு ரெடியானா. பெட்டு வச்சுக்கலாம், பியோர் ஒயிட்ல பிளாக்கான மருது இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். பெட்டு தான். பெட்டுக்கு உபாதியான வஸ்து என்னவாக்கும் அப்படின்னு அங்க தீர்மானம் பண்ணினா. ஜெயிச்சவா தோத்தவாளுக்கு தாசி ஆகணும். அப்படி ஜெயிக்கிறதுக்காயிட்டு சொந்தம் புத்திரர்களான நாகங்களை கத்ரு கூப்பிட்டா. ஆராதும் போய் உச்சைஸ்ரவஸோடு மேல ചേർന്ന് ഉക്കാന്നുണ്ട്. ബ്ലാക്ക് മാർക്കായിട്ട് തോണ വെയുമ്പോ നാഗങ്ങൾ കരുകറുന്ന് കളവാക്കുമേ. നിറയെ നാഗങ്ങൾ അമ്മാകിட்ட ചൊല്ലിത്ത് അധർമ്മം ചെയ്യപ്പെടാது அம்மா, அது தோஷமாக்கும் அப்படின்னெல்லாம் அந்த அம்மாவுக்கு எதிரா பேசின நாகங்களை கத்ரு சபிச்சா. நீங்கள் அம்மா சொன்ன பேச்சுக்கு மறுபேச்சு எதிர்த்து பேசினார், அதனால நீங்கள் எல்லாம் அக்னியில விழுந்து செத்து போங்கோம் அப்படின்னு சபிச்சா. அவளெல்லாம் கொஞ்ச காலகட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜனமேஜயன் நடத்தின சர்ப்ப யஜ்ஞத்துல மந்திரங்களோட சக்தியால தன்னால போய் விழுந்து சரீரத்தை வெடிஞ்சா. ஒரு சில நாகங்கள் அம்மாவுக்கு தர்ம உபதேசம் நடத்தினதை நம்ம பார்த்தோம். அம்மை சபிச்சதை பார்த்த 2 சர்ப்பங்கள் பயந்தது. நம்மளையும் இந்த அம்மா சபிச்சுடுவளோ அப்படின்னு பயந்துட்டு, பேசாம இருந்தாலும் சிலப்ப சபிச்சுடுவாள் அப்படின்னு பயந்துட்டு அம்மா சொன்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னு நினைச்சுட்டு உச்சைஸ்ரவஸ் அப்படிங்கிற பியோர் ஒயிட் குதிரையோடு மேல பிளாக் மார்க் ஆயிட்டு சேர்ந்து உக்காந்தது. அப்படி அநீதி ஆயிட்டு கத்ரு அங்க ஜெயிச்சா. வினதைய தோக்கடிச்சா. வினதைய கூப்பிட்டு காட்டினா, அதாவது உச்சைஸ்ரவஸோட மேல 2 பாயிண்ட் கருப்பு தெரியறது, அதனால நீ தோத்துட்டாய், இனி நீ எனக்கு தாசியாக இருக்கணும். தோத்து போன வினதை கத்ருவோடு தாசியானா. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷங்கள் கழிஞ்சிட்டாக்கும் வினதைக்கு புத்திரனாயிட்டு கருடன் உண்டானது. கஷ்யப மகர்ஷியோடு குழந்தைகளாக்கும் இந்த நாகங்களும் கருடனும் எல்லாம். கத்ருவும் வினிതയും அவரோடு மனைவிகளாக்கும் ஒருக்கா கஷ்யப மகர்ஷி பகவான தபசு பண்றதுக்கு வனயாத்திரை கிளம்பி போற சமயத்துல இந்த மனைவிகள் 2 பேரும் கணவரை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு சங்கடமாயிட்டு இருந்தா. ஒரு குழந்தை கொடியும் இல்லாதக்கு இப்படி போறேளே அப்படின்னு கேட்டுண்டு கஷ்யப மகர்ஷி ரொம்ப சித்திகள் எல்லாம் இருக்கிறவராக்கும். அவரு கேட்டார், எப்படிப்பட்ட குழந்தைகளாக்கும் வேணும் அப்படின்னு சொல்லுங்க. அதிபலவான்மார்களாய் இருக்கிற ஒற்ற குழந்தை போருமா, இல்லை நிறைய குழந்தைகள் வேணுமா? நீங்களே செலக்ட் பண்ணிக்குங்கோ அப்படின்னு சொன்னோன்னு கத்ரு சொன்னா, எனக்கு நிறைய குழந்தைகள் வேணும், 1000கணக்கில் குழந்தைகள் வேணும். வினதை சொன்னா, ரொம்ப பலமும் புத்தியும் எல்லாம் இருக்கிற ஒரு குழந்தை போரும் எனக்கு அப்படின்னா. அப்போ இவாளுக்கெல்லாம் கஷ்யபன் அவ கேட்ட வரத்தை கொடுத்தார். உங்களுக்கெல்லாம் குழந்தைகள் முட்டை வடிவிலையாக்கும் பிறக்கும் அப்படின்னு. கத்ருவோடு அந்த முட்டைகள் எல்லாம் சீக்கிரம் விரிஞ்சு நாகங்கள் எல்லாம் வெளியில முன்னால பிரத்யட்சப்பட்டு கொடுத்து இந்த உச்சைஸ்ரவஸோடு அந்த போட்டியெல்லாம் நடந்து வினதை கத்ருவுக்கு தாசியானி கொஞ்ச நாள் கழிஞ்சு தாசி வேலையெல்லாம் செஞ்சு டயர்டான டைம்லயாக்கும் வினதையோடு
குழந்தை அந்த முட்டையிலேருந்து, வினதைக்கு ஒரு குழந்தை தானே உள்ளது, முட்டையிலேருந்து விரிஞ்சு வெளியில வந்தது, அதாக்கும் கருடன். அந்த கருடன் முதல்ல ஒன்றும் கருடனுக்கு தெரியலை அம்மா படுற கஷ்டங்கள் ஒன்றும். ஒருக்கா இந்த கத்ருவோடு புத்திரர்கள் அவளை தோளு மேல தூக்கிண்டு போனோம் நாகலோகத்துக்கு அப்படின்னு ஆജ്ഞை புறப்படுவிச்சா. கருடன் அம்மா கிட்ட நியாயம் கேட்டார். ஆக்சுவலா பார்த்தா அவளெல்லாம் எனக்கு அண்ணாவாக்கும், எത്ര அண்ணாக்கள் இவாளெல்லாம் தூக்கிண்டு என்ன தூக்கிண்டு போன, நான் தூக்கிண்டு போனேன்னு சொல்றதுல என்னவாக்கும் நியாயம் இருக்கு. அப்ப கத்ரு சொன்னபடி கேட்கணும் அப்படின்னு வினதை சொன்னா. அப்போ காரணம் கேட்ட கருடன் கிட்ட வினதை சொன்னா, இப்படி ஒரு விஷயம் நடந்ததுனால அவ சொன்னதெல்லாம் கேட்டுதான் ஆகணும், நான் இப்போ அடிமையாக்கும் கத்ருவுக்கு அப்படின்னு. கருடனுக்கு சங்கடம் வருது, எப்படியாவது இந்த அடிமத்துவத்திலேருந்து அம்மாவை விடுவிக்கணும். போயிட்டு கேட்டார், என்னோட அம்மாவை இந்த அடிமை வேலையிலேருந்து விடுவிக்கிறதுக்கு நான் என்னவாக்கும் உங்களுக்கு செஞ்சு தரணும், என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது என்னோட அம்மையோட சங்கடத்தை. கத்ரு சொன்னா, தேவலோகத்துல போயிட்டு அமிர்த கும்பத்தை எடுத்துட்டு வா, அப்ப நான் விட்டு தரேன், அதுக்கப்புறம் தாசி வேலை பண்ண வேண்டாம் அப்படின்னு. அதை கேட்ட உடனே கருடன் அம்மாவுக்காக தேவலோகத்துக்கு போறார். தேவலோகத்துக்கு கருடன் பறந்து போற அந்த ரெக்கையோடு ஒலிய கேட்டு தேவலோகத்துல கூட பயம் உண்டாயிடுத்து. தேவேந்திரன் கருடன் கிட்ட எதிர்த்து நின்று யுத்தம் பண்ணிட்டோம், கருடனை ஜெயிக்க முடியலை. கடைசியில கருடன் நியாயமாயிட்டு பேசினார், சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவராக்கும் கருடன். சொன்னார், என்னோட அம்மாவுக்கு வேண்டிட்டாக்கு நான் கொண்டு போறேன், அமிர்த கலசத்தை கொண்டு வான்னு தான் சொல்லியிருக்கா, அதனால அவ துஷ்டர்களாக்கும், இந்த அமிர்தத்தை அவளுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுல எனக்கும் உடன்பாடு இல்லை, நான் இந்த அமிர்த கலசத்தை கொண்டு போறேன். தேவேந்திரா, நீங்கள் உங்களுக்கு முடிஞ்சானா அந்த அமிர்த கலசத்தை அங்கேருந்து எடுத்துட்டு வந்துக்குங்க, அதுக்கு எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லை அப்படின்னு. தேவேந்திரன் மாறு வேடத்துல பின்னால போக கருடன் அமிர்தத்தையும் தூக்கிண்டு போக அங்க போயிட்டு கத்ருவோடு புத்திரர்களுக்கு முன்னால அந்த அமிர்த கலசத்தை தர்ப புல்லுகளோடு மேல கருடன் வைக்கிறார். குளிச்சு சுத்தமா இந்த அமிர்தத்தை சேவிக்கலாம் அப்படின்னு நினைச்சு கத்ருவும் கத்ருவோட புத்திரர்களும் எல்லாம் நதிக்கு போனா குளிக்கிறதுக்கு. அந்த டைமை பார்த்துண்டு தேவேந்திரன் மாறு வேடத்துல அந்த அமிர்த கலசத்தை தூக்கிண்டு போயிட்டார். கருடன் தடுக்கலை. காரணம் என்னன்னா, கருடன் எப்பவுமே நியாயத்துக்கு பக்கமாக்கும். இந்த அமிர்தத்தை சாப்பிட்டானா இந்த துஷ்டர்களுக்கு இன்னும் வீரியம் ஜாஸ்தி ஆயிடும். அதனால தேவேந்திரன் இந்த அமிர்தத்தை கொண்டு போகிறதுல தடசம் நிற்க வேண்டாம் அப்படின்னு கருடன் தீர்மானம் பண்ணினதுனால தேவேந்திரனுக்கு அந்த அமிர்த கலசத்தை கொண்டு போறதுக்கு சாதிச்சது. குளிச்சு சுத்தமா வந்த நாகங்கள் அமிர்த கலசத்தை காணாக்கி சங்கடப்பட்டது. இனி என்னவாக்கும் வழி? கருடன் சொன்னார், நான் சொன்ன பேச்சு காப்பாத்தியாச்சு, அமிர்த கலசத்தை கொண்டு வாங்குதான் சொன்னது, உங்களோட வாயில விட்டு தரணும்னு ஒன்றும் சொல்லிட்டு கொண்டு வர சொன்னதுனால கொண்டு வந்தாச்சு, நீங்கள் அந்த அமிர்த கலசத்தை பார்த்து மாயாச்சு, நீங்கள் தான் இப்ப சாப்பிட வேண்டாம், அமிர்தத்தை போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். என் மேல மிஸ்டேக் ஒன்றும் இல்லை, என்னோட அம்மாவை இந்த தாசி வேலையிலேருந்து விடுவிக்கணும் அப்படின்னு கருடன் கேட்டுன்றதுனால கத்ரு இப்போ யோசனை பண்ணினா, வினதைய ஏமாத்தி உச்சைஸ்ரவஸோடு மேல தன்னோட புத்திரர்களை பிளாக் மார்க் ஆயிட்டு காட்டி இத்தனை வருஷ காலம் அடிமை வேலை பண்ணினதுக்கு ஒரு തിരിച്ചടിയായിട്ട് ഇപ്പോ കയ്യില വന്ന അമൃത കലശത്തെ ദേവേന്ദ്രൻ ഏമാറ്റി
எடுத்துட்டு போயிட்டார். அப்படி நினைச்சிட்டு வினதைய ஏமாத்தின கத்ருவ இந்திரன் ஏமாத்தினார் அப்படின்னு நினைச்சிட்டு கத்ருவோடு அந்த தாசி பாவத்துவத்தை இல்லாம பண்ணிட்டா. வினதையோடு தாசி பாவத்தை கத்ரு இல்லாம பண்ணிட்டா. கருடன் அம்மாவை குஷிப்படுத்திட்டார். அமிர்த கருடன் கொண்டு வச்ச அந்த தர்ப புல்தகடியில இந்திரன் அந்த அமிர்த கலசத்தை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமாக்குமே குளிக்க போன நாகங்கள் எல்லாம் திரும்பி வந்தது. அப்போ நாகங்களுக்கு ஒரு டவுட்டு, ஒருவேளை இந்த அமிர்தம் ஏதாவது இந்த தர்பப்புல்லில சிந்தி இருக்குமோ, அது நாக்கில பட்டாலும் போருமே, அதுக்கப்புறம் நமக்கு மரணம் இல்லையே அப்படின்னு நினைச்சுட்டு அந்த நாகங்கள் எல்லாம் அந்த தர்பப்புல்லுகளை நக்க ஆரம்பிச்சது. நக்கினோன்னு நாகங்களோட நாக்கு ரெண்டாயிட்டு பிளர்ந்தது. அதுக்கப்புறமா நாகங்களுக்கு 2 நாக்காயிடுத்து. கருடனோடு அம்மாவை தாசி வேலை பண்ண வச்சதுனால இந்த கருடனுக்கு சர்ப்பங்கள் கிட்ட துவேஷம் உண்டாகி வந்தது. அதுக்கப்புறம் இந்த கருடன் பசிவரத்தை எல்லாம் நிறைய நாகங்களை பிடிச்சு திங்கறதுக்கு தொடங்கினார். நாகங்கள் பிரம்மாவை பார்த்து சங்கடத்தை சொன்னா. சர்ப்பங்கள் கிட்ட பிரம்மா சொன்னா, எல்லா மாசமும் அமாவாசை நாளில கருடனுக்கு நீங்கள் உணவு கொடுக்கலாம். அப்படி செஞ்சானா கருடனாயிட்டு வந்து உங்களை ஒன்றும் உபதிரவிக்க மாட்டார். நீங்களாயிட்டு கொடுக்கிற உணவை கருடன் சாப்பிட்டுப்பார். ஆனா அதை நீங்கள் நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு பிரம்மா சொன்னார். இங்கே காளியன் கருடனுக்கு கொடுத்த உணவை நிப்பாட்டினதையாக்கும் நம்ம பார்த்தோம். உக்ர வீரியம் இருக்கிற விஷம் தனக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால காளியனுக்கு தலக்கணம் வந்து கருடனுக்கு உணவு கொடுக்கண்டா அப்படின்னு தீர்மானம் பண்ணினார். அதுல கோபம் வந்த கருடன் தன்னோட அதிசக்தமா இருக்கிற ரக்கைய அடிச்சோன காளியன் பயந்து வரைச்சு தன்னோட குடும்பத்தோடு கூடிட்டு குடும்பம் சௌபரி மகர்ஷி கருடனுக்கு சாபம் கொடுத்த காளிந்தி நதியில கருடன் அங்க வரமாட்டார் அப்படின்னு தெரிஞ்ச காளியன் கருடனை பயந்து அந்த காளிந்தி நதியில அபயம் பிராபிச்சதையாக்கும் நம்ம பார்த்தோம். 4வது ஸ்லோகம். குருவல் கேரக்டர் இருக்கிற கோர சர்ப்பம் காளிந்தி நதியோடு அடியில வசிச்ச அந்த டைம்ல அந்த விஷத்தோடு வீரியத்தால மரங்கள் எல்லாம் கரிஞ்சு போச்சு. வானத்துல பறந்துருக்கிற பறவைகள் எல்லாம் கரிஞ்சு ரக்கை ஒடிஞ்சு கீழே தொபகடின்னு விழுந்தது. அது மட்டுமில்லை, அந்த பிரதேசம் முழுவன் சுத்தம் இல்லாம ஆயிடுத்து. அதனால பகவானோட மனசு காருண்ய பரவசமாயி திருந்தது. இதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பகவான் தீர்மானம் பண்ணினார். கோரே தஸ்மின், ரொம்ப குருவலா இருக்கிற சுபாவம் இருக்கிற காளியன் சூரஜா நீரவாசே யமுனா நதி ஜலத்துல வந்து வாழத் தொடங்கினப்போ ஸ்வேள வேகாது விஷவீரியத்தால தீரே நதி தீரத்துல இருக்கிற விருட்சங்கள் மரங்கள் விச்சதாக கரிஞ்சு உணங்கி நின்னது. அப்ரே வானத்துல பதந்தகா ரக்கையடிச்சு பறக்கிற பறவைகள், பட்சிவிராதாக பறவை கூட்டங்கள்,
பேதுகு கரிஞ்சு கீழே விழுந்தது, செத்து போச்சு. தேனா அதனால தொது பகவானோடு மனஹா மனசு காருண்ய ஆர்திரம் ஜாதம் காருண்யத்தால அழிஞ்சு போச்சு. விருட்சங்களையும் பறவைகளையும் ஜலஜீவிகளையும் எல்லாம் பார்த்த பகவானுக்கு கருணை தோணிட்டு மனசு அப்படி அழிஞ்சுது. காளிய மர்தன காரணத்தையாக்கும் நம்ம இந்த அத்தியாயத்துல பார்க்கிறோம். காரணம் இல்லாதக்கு காரியம் உண்டாகாது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இருக்கோம். காளியனோடு சில நர்த்தனமாடி காளியனோடு அகங்காரத்தை இல்லாம பண்றதுக்கு பகவான் தீர்மானிச்சார். 5வது ஸ்லோகம். அந்த காலகட்டத்துல ஒரு நாளைக்கு பகவான் பலராமனை கூட கூட்டிக்காதக்கு யமுனா தீரத்தில் இருக்கிற வனப்பிரதேசத்துக்கு போனார். அந்த டைம்ல பயங்கரமா இருக்கிற வெயில் சூடுனால தாகம் நிறைய வந்துட்டு மாடுகளும் மாடு மேய்க்கிற பாலர்களும் யமுனையில இருக்கிற அந்த விஷம் கலர்ந்த தண்ணிய குடிச்சா. தஸ்மின் காலே அந்த காலகட்டத்துல ஏகதா ஒருக்கா தொயி பகவானே நீங்கள் சீரவாணி பலராமன முக்துவா கூட கூட்டிக்காதக்கு யாமுனம் யமுனா நதியோடு சேர்ந்து இருக்கிற கானனாந்தம் வனத்துக்கு யாதே போனோன உத்தாமா சக்தி கூடின கிரீஷ்மா வேனல் காலத்தோடு பீஷ்மா அதிபயங்கரமான ஊக்ஷ்மா சூடுனால தப்தா தளர்ந்த கோ மாடுகளும் கோபாலாக கோப குட்டிகளும் அத்தனை பேரும் ஸ்வேளதோயம் விஷம் கலர்ந்த காளுந்தி நதியில இருக்கிற தண்ணிய வியாபிபன் நன்னா குடிச்சான். 6வது ஸ்லோகம். ஒருபோதும் நாசமில்லாத சனாதனாயிருக்கிற பகவானே, பகவானுக்கு ஜனன மரணங்கள் இல்லை, அதனால எப்பவும் இருக்கிறவராக்கும் பகவான் ஜீவன் நசிச்சு பூமியில விழுந்து கிடக்கிற சரீரத்திலிருந்து ஜீவன் போயிட்டு கீழே விழுந்து கிடக்கிற அவளையெல்லாம் பார்த்துட்டு பகவான் கருணையோடு கூடிட்டு கருண ஹிருதயனாயிட்டு அழிஞ்சு போன ஹிருதயத்தோடு கூடிட்டு பக்கத்துல போயிட்டு அமிர்து வழியற தன்னோட கடக்கன் பார்வையால அவளுக்கெல்லாம் உயிர் கொடுத்தார். ஹே அச்சுதா, எந்தவித குறவும் இல்லாத எப்பவும் இருக்கிற சனாதனா இருக்கிற பகவானே அப்படின்னு பட்டதிரி பகவானை கூப்பிட்டு சொல்றார். துவம் பகவானே நீங்கள் தான் விஸ்வான் விஷம் இருக்கிற அந்த தண்ணி குடிச்ச அத்தனை பேரையும் நஷ்யது ஜீவன் ஜீவன் போன அந்த அவஸ்தையில சரீரத்திலிருந்து ஜீவன் போயிடுத்து அவளுக்கெல்லாம் அந்த டைம்ல ஸ்மாதலே பூமியில விச்சுதா விழுந்து கிடக்கிறத பசியன் பார்த்துட்டு தய ஆர்திரஹா காருண்ய பாவத்துல உபாந்தம் அவளோட கிட்டக்க போயிட்டு பிராப்தியா எத்தி சேர்ந்துட்டு பக்கத்துல எத்தி சேர்ந்துட்டு பீயூஷ அம்போவர்ஷிபி பீயூஷ அம்போவர்ஷிபிகி அமிர்து வர்ஷிக்கிற ஸ்ரீகடாட்சைகி ஐஸ்வர்யபூர்ணமா இருக்கிற கடக்கன் பார்வையால திராக் அதிசீக்கிரமா ஜீவயாம் ஆசிதா எல்லாருக்கும் ஜீவனை திரும்ப கொடுத்தார். ஜீவன் அத்தனை பேரோட சரீரத்திலையும் நிப்பாட்டினர். ஜீவன் போகாம பிடிச்சு நிப்பாட்டினர். பகவத் கருணாகடாட்சத்தால ஆரும் இறந்து போகலை. மாடுகளும் கோபர்களும் எல்லாம் புனர்ஜீவன் கிடைச்சது அவளுக்கெல்லாம். 7வது ஸ்லோகம். அதுக்கப்புறம் கோபபாலர்கள் எல்லாம் என்னது இது சரீரத்திலே இருக்கிற எல்லா அங்கங்களிலையும் ரொம்ப ஒரு உன்மேஷம் உண்டாகிறதே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருந்து தூக்கத்திலேருந்து எந்திருக்கிற மாதிரி எந்திருந்து முன்னால பகவான் நிற்கிறத பார்த்துட்டு இதுக்கு முன்னால பகவானோடு நிறைய திருவிளையாடல்கள் எல்லாம் அவ பார்த்திருக்கா. அதனால இதுவும் பகவானோடு செய்கை அப்படின்னு புரிஞ்சுண்டு பகவானை கெட்டி பிடிச்சுண்டா.
தூக்கத்திலேருந்து எந்திருந்தா மாதிரி கோபசங்காக கோபர்கள் எல்லாரும் கிம் கிம் என்ன இது சர்வ அங்கேஷு நம்மளுடைய எல்லா சரீர பாகங்களிலேயும் ஹர்ஷ வர்ஷ அதிரேகா ஜாதகா எல்லா ശരീരഭാഗങ്ങളിലെയും നല്ല ഒരു ശക്തിയും അതിനാലെയേ സന്തോഷവും നമുക്കുണ്ടാകരുത് ടയേർഡേ இல்லையே இது இப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் வெந்திருந்தா விஷத்தை குடிச்சிட்டு அவளுக்கு ரொம்ப ரொம்ப எனர்ஜி கிடைச்சது பகவானோட கடக்கன் பார்வை அப்படிங்கிற அமிர்து வர்ஷிச்சதுனால அதனால அவ சொன்னா நமக்கெல்லாம் புது தெம்பே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எந்திருந்தா துவாம் பகவானே அக்ரே அவளோட முன்னால பகவானை திருஷ்டுவா அவ பார்த்தோன்னே திருஷ்ட நானா பிரபாவாக இதுக்கு முன்னால பகவானோட பல பல மகத் பிரவர்த்திகளும் அவ பார்த்திருந்தா அதனாலேயே தது தொது கிருதம் விதந்தகா இப்போ இந்த செஞ்ச பிரவൃத்தி பகவானாக்கும் செஞ்சது அப்படின்னு தெரிஞ்சுண்டு துவாம் பகவானை கோபர்கள் அத்தனை பேரும் ஆலிங்கன் கட்டி பிடிச்சுண்டா கிருஷ்ணா நீதான் ஆசிரியம் நீ இல்லாம எங்களுக்கு வேற எந்த ஒரு ஆசிரியமும் இல்லை நீ கூட இருந்தானா எங்களுக்கு பயம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளெல்லாம் பகவானை கட்டி பிடிச்சுண்டா 8வது ஸ்லோகம் இதே மாதிரி மாடுகளும் உடனடியா எந்திருந்து ஆனந்த பரவசர்களாயிட்டு பகவானோடு முன்னால அந்த மாடுகளுக்கு முன்னால பகவானை பார்த்துட்டு சந்தோஷத்தோடு கூடிட்டு கண்ணீர் வடிச்சது എന്നിട്ട് மாடுகள் சத்தம் போட்டு அவளோட சந்தோஷத்தை பகவானுக்கு தெரியப்படுத்திட்டு பகவானுக்கு சுற்றிலும் வந்து நின்னது ஏவம் இப்படியாக காவஹாஜ மாடுகளும் க்ஷணேன நொடியடையில லப்த ஜீவாகா ஜீவன் திரும்ப கிடைச்சவைகளாயிட்டு மாடுகளுக்கும் ஜீவன் திரும்ப கிடைச்சதே அதையாக்கும் இங்க சொல்லப்படுறது ஸ்பீத ஆனந்தாக ஆனந்த பாரவசியத்தால துவாம் பகவானே உங்களை புரஸ்தாது திருஷ்டுவா முன்னால பார்த்துட்டு ஹர்ஷபாஷ்பம் ஆனந்த கண்ணீர் வியாமுஞ்சந்தியோஹோ ആനന്ദ കണ്ണീരൊഴുക്കിണ്ട് മന്ദം ഉദ്യൻ നിനാദാഹ മെല്ലെ മെല്ലെ ചത്തം പോട്ടുണ്ട് ദ്രാഗ് അതിവേഗത്തില് സർവതഹ എല്ലാ ഭാഗത്തിലും എന്തും அந்த மாடுகள் எப்படி ஆவவ்ருஹு பகவானுக்கு சுற்றும் ஓடி வந்து கூடி சேர்ந்து நின்னது 9வது ஸ்லோகம் பார்க்கிறோம் பகவானே முகுந்தா எங்களோட சரீரத்தில எல்லாம் புலகாங்கிதம் உண்டாகிறது மனசுக்குள்ள ஆனந்தம் உண்டாகிறது ஆனந்தத்தோடு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கோம் நாங்கள் இந்த காளியனோட விஷம் இந்த அளவுக்கு எனர்ஜியை எங்களுக்கு கொடுத்திருக்கே ஆச்சரியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு கோபர்கள் பகவானை அப்ரிசியேட் பண்ணவும் தொழவும் செஞ்சா முகுந்தே இது உக்தஹா முகுந்தா ஸ்ரீகிருஷ்ண பகவானே அப்படின்னு கூப்பிட்டு கோபர்கள் நகா எங்களோட சரீரத்துல சர்வதகா எல்லா இடத்துலயும் அயம் ரோமாஞ்சகா புலகாங்கிதம் அப்படிங்கிறது உண்டாகிறது அந்தகா சரீரத்துக்குள்ள மனசுல பூயசி காச்சித் ஆனந்த மூர்ச்சா
ஜாஸ்தியாயிட்டு உயர்ந்து வர ஆனந்தம் சொல்லி தெரியப்படுத்த முடியாத அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா இருக்கிற ஆனந்தம் உண்டாகிறது. அயம் கேளவேகா, இந்த விஷத்தோடு சக்தி அப்படிங்கிறது ஆச்சரியஹா, அதிசயம்தான் அப்படின்னு. இது இப்படி கோபைஹி, கோபர்களால உக்தஹா, சொல்லப்பட்ட, நீங்கள் நந்திதஹா, அந்த கோபர்கள் உங்களை அப்ரிசியேட் செஞ்சா, வந்திதஹா, துதிச்சா, வந்திதஹா அபுஹு, நந்திதஹா வந்திதஹா அபுஹு, அப்ரிசியேட் செய்யவும் துதிக்கவும் கோபர்கள் செஞ்சாலே. 10வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். இப்படியாக பகவான் ஜீவன் போய் இறந்து போன பக்தர்களை கூடியும் தன்னோடு அழகான கடாட்சத்தால புனர்ஜீவன் கொடுத்து வாழ வைக்கிறேன். அப்படியெல்லாம் இருக்கிற ஆச்சரியகரமான கருணையான ஹிருதயம் இருக்கிற ஆச்சரியகரமான பகவான் என்ன நோய்களிலிருந்து காப்பாத்தனமே குருவாயிரப்பா. ஏவம் இப்படியாக பக்தர்களை முக்த ஜீவானபி, ஜீவன் போனவாழக்கூடியும் துவம் பகவானே நீங்கள் முக்த அபாங்கைகி, அழகான கடாட்சங்களால அஸ்தரோகாம் தனோஷி, எந்த ஒருவித ரோகங்களும் இல்லாம ஆயிட்டு மன சரீர துக்கங்கள் எல்லாம் இல்லாத ஆனந்த அனுபவம் மட்டும் இருக்கிறவாளாயிட்டு பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு கூடிட்டு மாத்திர இறந்து போனவாழக்கூடியும் இந்த மாதிரி பரிபூர்ண ஆரோக்கியம் இருக்கிறவாளாயிட்டு தனோஷி மாற்றி திருக்கிறனே. வாயுகேஹா அதிவாசா, குருவாயிரப்பா தாதிருக் பூதா, அப்படியெல்லாம் இருக்கிற ஸ்பீத ரொம்ப ஜாஸ்தியான காருண்யவும் பூமா பிரபாவமும் இருக்கிற நீங்கள் ரோகாது, நோயிலேந்து வாத நோயிலேந்து மாம் என்ன பாயா காப்பாத்தனமே அப்படின்னு சொல்லிட்டு 54வது தசகத்தை பட்டதிரி முடிக்கிறார்.